Hello everyone, welcome back to our channel guys. இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு குல்ஃபி ரெசிபி தான் பார்க்க போறோம். அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு குல்ஃபி அது மூணு பொருள் வச்சு ரொம்பவே ஈஸியா பண்ணிரலாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து நார்மலான ஒரு குல்ஃபி மோல்ட் அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் கிளாஸ் அதுக்கப்புறம் வந்து நார்மலான டீ டம்ளர் இந்த மூணுலயுமே வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். அது மூணு பொருள் யூஸ் பண்ணி. ஸோ இது செய்யறது ரொம்பவே ஈஸி. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில். இப்போ வந்து பால் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். அதில் கோதுமை மாவு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் வந்து காய்ச்சிக்கலாம். அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா காஞ்சி சுருண்டு வரணும், கொஞ்சம் திக்காகணும். அது வரைக்கும் நல்லா நம்ம காய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் கிட்டையாவது ஆகும் பால் நல்லா காஞ்சி சுருண்டு வர்றதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோதுமை மாவு மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம குக் பண்ணணும். மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷம் ஆகும். நல்லா வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இதுக்கப்புறமா வந்து இனிப்புக்காக நான் இன்றைக்கி மில்க் சாக்லேட் சேர்க்க போகிறேன். நீங்கள் மில்க் சாக்லேட் இல்லை அப்படின்னா டார்க் சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சாக்லேட் நம்ம சேர்க்கும் போது நல்ல ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் கிடைக்கும். பிகாஸ் இதில் நம்ம எந்த ஒரு எசன்ஸோ எதுவுமே சேர்க்கல. ஸோ சாக்லேட் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நல்லா குக் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இந்த அளவுக்கு பால் நல்லா சுருண்டு இந்த மாதிரி திக்காயிரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நார்மல் ஒரு பவுல் இல்லை ஏர்டைட் கண்டெய்னர் எதுனாலும் ஓகே. நம்ம மாற்றிட்டு ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடலாம். ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. நல்லா கூலாயிரும், கொஞ்சம் திக்காகவும் ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்டேஜில் மறுபடியும் இதை நல்லா கிளறி விட்டு மிக்சியில் போட்டு அடித்து நம்ம வந்து சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும் நம்ம டைரெக்டாக மோல்டில் ஊற்றுறத விட. ஸோ இப்போ இது ஒரு பிளெண்டர்லேயோ மிக்சி ஜார்லேயோ போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. ஒரு 4-5 பல்ஸ் விட்டாவே போதும். ஒன்றும் நிறைய பல்ஸ் விட தேவையில்லை. இந்த மாதிரி சூப்பரான ஒரு மிக்சர் நமக்கு கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம மோல்டில் ஆட் பண்ணிக்கலாம். மோல்டில் வந்து ஃபில் ஆகிற வரைக்கும் ஊற்றிக்கோங்க. நம்ம டேரெக்டாக வந்து மோல்டில் ஊற்றினோன்னா அந்தளவுக்கு க்ரீமியாக இருக்காது. இந்த மாதிரி வந்து 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை மிக்சியில் அடித்து நம்ம பண்ணும்போது நல்ல க்ரீமியாக சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு நான் வந்து கவர் பண்ண போகிறேன். கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்டிக்ஸ் வந்து நான் வந்து சின்னதாக நைஃப்பில் வந்து ஒரு ஓட்டை போட்டுட்டு ஸ்டிக்ஸ் வைக்க போகிறேன். அவ்வளோதான். இது வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான குல்ஃபி நமக்கு கிடச்சிரும். இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா குல்ஃபி மோல்டும் ஷார்ட் கிளாஸும் வச்சுருக்கேன். இது இல்லாமல் நார்மலான ஒரு ஸ்டீல் டம்ளர்லையும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து ஸ்டீல் பவுல் ஸ்டீல் கிளாஸ் இருந்தால் அதில் கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக வரும். அவ்வளோதான். இப்போ மோல்டில் ஃபில் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஸ்டீல் டம்ளர்லேயும் ஃபில் பண்ணி ஃபாயில் போட்டு நம்ம வந்து ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும். 6 மணி நேரத்துலேருந்து ஓவர் நைட் நம்ம பண்ணலாம். எந்தளவுக்கு சில் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் ஓவர் நைட் இன்றைக்கி பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் டே தான் எடுத்தேன். ரொம்ப க்ரீமியாக சூப்பராக இருந்தது. பட் வந்து ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாக தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம சாக்லேட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஸ்வீட்டுக்காக. நான் கிட்ஸுக்கு கொடுக்குறனால ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நீங்கள் இன்னும் நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா கொஞ்சம் சாக்லேட் அதிகமாக போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஸ்வீட்டுக்காக சர்க்கரை இல்லை கண்டென்ஸ்டு மில்க் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து ரொம்ப ஈஸியாக 3 பொருளில் நான் செய்யணும்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் சாக்லேட் போட்டிருக்கனால நல்ல எம்மியாக சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye bye. Take care my dear friends.